அழகே அழகு சீரியலில் யாருக்கெல்லாம் மலரும் பாக்கியராஜும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தங்கராஜும் ரேவதியும் ராகவன் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி இருந்துக்கிட்டு ஏங்க ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஆமாம் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு அது ஒன்று தான் குறை, சரி சரி போய் வாங்கு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு காசு கொடுத்து விடுறாரு. ரேவதியும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் மறுபடியும் கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ராகவன் லக்ஷ்மி எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. கார் நின்னதையும் தங்கராஜை வரவேற்கிறதுக்கு யாருமே வரல. தங்கராஜ் ரேவதி கிட்ட ஏண்டி இவ்வளோ தூரம் வான்னு சொன்னாங்களே, நம்ம வர்றது தெரியும் தானே, வந்து மாப்பிள்ளை வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்களா, எல்லாரும் உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு இல்லைங்க நம்ம கார் வந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஆமாம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா மட்டும் வந்து கேட்டுருவாங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மலர் தான் ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியில் வந்தவ. இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு ரேவதி வா வாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு எல்லாம் நேரண்டி இவ கூப்பிட்டு நான் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனதையும் ராகவனை பார்த்துக்கிட்டு ஏமாமா வர மாப்பிள்ளையை கண்டுக்கிறதே இல்லை போல, நான் வந்து நிற்கிறேன் வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு அச்சோ மாப்பிள்ளை நீங்கள் வந்ததே எனக்கு தெரியல, கார் சவுண்டும் எனக்கு கேட்கல மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி அம்மா உள்ளே இருந்துக்கிட்டு இதை கேட்டவங்க மீனா கிட்ட ஏண்டி இவர் என்ன புதுசாக இன்னைக்கு தான் வீட்டுக்கு வராரா என்ன, என்னமோ கல்யாணம் ஆகி இன்னைக்கு வீட்டுக்கு வர மாதிரி வரவேற்கிறதுக்கு வரலன்னு அவ்வளோ கோச்சுக்கிறாரு, என்னடி இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துக்கிட்டு அத்தை தயவு செஞ்சு கம்மன் இருங்கத்த, நேற்று வாங்கின திட்டு பத்தாதா, நேற்றே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு, இன்னைக்கு நல்லபடியாக விருந்து முடிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு போகிற வேலையை பார்க்கலாம் அத்தை, இனிமேல் இங்கே வரவே கூடாதத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி இருந்துக்கிட்டு ஆமாண்டி ஆமாம், ஐயோ என் வாய் வேற சொன்னபடியே கேட்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி இருந்துக்கிட்டு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அத்தை, பேசாமல் வாய்க்குள்ள அந்த பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி ராஜி இனி அப்படி தான் பண்ணணும் போல் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு இந்த வீடு அப்படிதாம்மா, யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்கணும், அவங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம எதிர்த்து கேட்டால் நம்மளையும் மறைப்பாங்க, அதுக்கு அவங்க மகனுங்களும் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு கோமதியம்மா இருந்துக்கிட்டு ஏமதி உன் வீட்டுக்காரரும் அப்படித்தானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏமா நீங்கள் வேற அன்னைக்கு நான் இது பண்ணல அதுக்கு என்னதான் வந்து கேட்டாரு, நீ எதுக்கு மதி கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறேன்னு, அவருக்கு நான் கேள்வி கேட்கறதே பிடிக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி வாங்க போய் மாப்பிள்ளைய கேட்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேற சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கோமதியம்மா சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து தங்கராஜ் கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்னம்மா நீங்கள் இன்னைக்கு விருந்து போடுறதா சொன்னாங்க, சமையலெல்லாம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தம்பி எல்லாமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாரு. மீன் இறால் நண்டு எல்லாமே தம்பி காரைக்குடி ஸ்டைலில் நல்லாவே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சேம்மா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா தங்கராஜுக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு உள்ளேயே இறங்காது, இவர் என்ன திடீர்னு புதுசாக வெள்ளிக்கிழமைலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு கோமதியம்மா இருந்துக்கிட்டு அச்சோ தம்பி நான் வேற நான்வெஜ் செஞ்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு சரி அதனால என்ன இவங்க சாம்பார் ரசம் வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு மலரு அதுதான் அவங்க சொல்கிறாங்கல்ல மாப்பிள்ளை மசன்னு நிற்காம போய் சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயாசம் இதெல்லாம் ரெடி பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு எங்க இவ்வளோ நேரம் இவ்வளோலாம் செஞ்சுருக்கோம் கஷ்டப்பட்டு சாப்பிட்லன்னா எப்படி, அதுவும் இல்லாமல் இனிமேல் இதெல்லாம் செய்யணும்னா அந்த பிள்ளை பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு விருந்துன்னா அப்போ கேட்குறத தானே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு ஏங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க தெரியுமா, நல்லா இருக்குன்னு சொன்னால் என்ன ஆயிடுவீங்க, அவங்க மனசு கஷ்டப்படணும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு என்ன மதி மட்டு மரியாதை இல்லாமல் கூட்டத்தில் யாரை வேணாலும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, மாப்பிள்ளை அவர் தெரியுமா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னால் செஞ்சவங்க மனசு சந்தோஷப்படும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு இப்போ என்ன நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கவும் சுரேஷ் இருந்துக்கிட்டு சரி விடுங்க இந்த பிரச்சனையை நீங்கள் சாப்பிடுங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சோஃபாவில் போய் உட்காந்துருக்காங்க. கோமதி அம்மா உள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்த மதி பின்னாடியே போய் கோமதி அம்மா
நீங்கள் செஞ்ச சாப்பாடு நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி இருந்துக்கிட்டு நீ எப்படி சாப்பிட்ட, நீ தான் இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் செய்யும் போதே வாசனை தூக்குச்சா, என்னால் டெம்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் அப்போவே ஒரு பிளேட் போட்டு சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா உடனே, நான் உங்கள் வீட்டில் எத்தனை நாளாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கேன் அத்தை, உங்கள் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் இவங்க சொல்கிறது எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கோமதி அம்மா நார்மல் ஆகிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பொம்பளைங்க எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்காங்க. மீனா, ராஜி, மதி, மலர், கோமதி அம்மா எல்லாரும் உட்காந்துருக்கும் போது மலர் இருந்துக்கிட்டு ரேவதி கிட்ட, ரேவதி ஏன் நீங்கள் வந்து வரல ரெசார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, அவருக்கு வேலை வந்துருச்சண்ணி, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லவும், நான் உண்மையான காரணத்தை கேட்ட ரேவதி அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, கடைசி நேரத்தில் அவர் வர முடியாதுன்ட்டாரு, குழந்தைங்கள்லாம் பாவம் ஏங்கிடுச்சுங்க தெரியுமா, என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல அண்ணி, என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று வேற அண்ணி ஒன்று நடந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு ரேவதி அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண விஷயம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி. மலர் இருந்துட்டு, ஐயோ அப்புறம் என்னாச்சு, என்ன சொல்லி சமாளிச்ச ரேவதி, எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, நான் உங்கள் கூட வீடியோ கால் பேசினேன்ல, அதை அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு, எனக்கு அது தெரியல அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு, கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சால் என்ன உனக்கு, அதில் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, இல்லைங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சியை தான் அண்ணனுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க, அதுக்குள்ளே அண்ணன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சா, அதனால அவள் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டா, அதை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல, அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடக்கடவுளே, லவ் பண்ணவங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும், அந்த பொண்ணு இதுக்கெல்லாமா சூசைட் பண்ணிக்கிச்சு, பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, வாங்க விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல போலான்னதுக்கு நான்லாம் வரல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் அப்பான்னு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் வர்றதுக்கே ஒத்துக்கிட்டாரு. நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பண்ணுறாரு, கோவமாக இருந்தால் ஒரு மாதிரி பண்ணுறாரு, என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அண்ணிங்கிறா ரேவதி. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, விடு ரேவதி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதி அதுக்கு, எப்படிக்கா நீங்கள் எல்லாத்தையுமே இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது கோவம் பயங்கரமாக வருது அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, எல்லாம் பழகிடுச்சு மதி, இவங்க இப்படி தான் தெரிஞ்சுட்டா நம்ம கூட கூட பேசுறது வேஸ்ட்டு, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, இங்கே வந்து இருந்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களையெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கோமதியம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் கண்டிப்பாக குன்னக்குடி ஒரு நாள் வரணும், எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து 1 வாரமாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, 1 வாரமா, என்னையவா, ஏமா நீங்கள் வேற, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஒரு நாள் நகர்ந்தாலே இங்கே வேலை செய்ய ஆள் கிடையாது, இதில் 1 வாரமா பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.